ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு போகா வச்சு இன்றைக்கி ஒரு அடை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். நான் அதுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளை அவுள் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு தேங்காய் துருவல், மல்லித்தழை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கினது, ஒரு பச்சை மிளகா, கேரட் ஒரு 2 கேரட்டு துருவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா கையில் மசிச்சுக்கணுங்க. அந்த அவுளை வந்து நல்லா மசிச்சுக்கணும். மசித்ததுக்கப்புறம் எடுத்திருக்க மல்லித்தழை, கேரட்டு, அப்புறம் நம்ம தேங்காய் துருவல், அப்புறம் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டால் குழந்தைங்க சாப்பிட்றதா இருக்கிறனால கொஞ்சமாக பச்சை மிளகா வந்து அதிகமாக நான் போடலை. அப்புறம் ஒரு கப் அரிசி மாவும் போட்டாச்சு. இப்போ அந்த அடைக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் உப்பு போட்டேன். உப்பு போட்ட வீடியோ கட் ஆகிருச்சு, உங்கள்கிட்ட காமிக்க முடியல. உப்பும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் இதில் ஆட் பண்ணோன்னா நம்ம சாப்பிடும் போது அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவு வந்து நல்லா நம்ம கலக்கிட்டேங்க. கலக்கி இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுட்டு இதை வந்து நம்ம தட்டி செஞ்சுக்கலாங்க. நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் போதுங்க. சூப்பராக காலையில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நான் தோசைக்கல் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ நான் ஒரு உருண்டை மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். எடுத்து இதை அப்படியே தட்டிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க கல்லில், தோசைக்கல்லில். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஓரத்தில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியமில் வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியமில் வச்சு இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக நம்மளுக்கு போகோ அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கு வந்து நான் ஒரு கார சட்னி தாங்க இப்போ சைடிஷாக எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த அடைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்ம தேங்காய் சட்னியும் வைக்கலாங்க. ரெண்டுமே இதுக்கு சூப்பராக இருக்குங்க. காலையில் சும்மாவும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.